ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கியூப் ரூட். அதாவது கியூப் ரூட்டை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பக்கத்தில் இருக்க டேபிளை பாருங்கள். 1 கியூப்லேருந்து 10 கியூப் வரையும் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதை கண்டிப்பாக நம்ம பைகாட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக நம்ம போட முடியும். 1 கியூப் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 கியூப் 8 3 கியூப் 27 அப் டு 10 கியூப் வரையும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த பைகாட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸிங்க. ஏன்னா நம்ம கியூப் ரூட் பெரிய பெரிய கியூப் ரூட்லாம் நம்ம இது மூலிமா ஈஸியாக நம்ம போட போகிறோம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கியூப் ரூட் வந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். மோஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதான் வந்து அந்த ரிசல்ட் வந்து 5 டிஜிட் நம்பரோ 6 டிஜிட் நம்பரோ இருந்தால் கூட அது 2 டிஜிட் நம்பரில் தான் நம்மளுடைய ரிசல்ட் இருக்கும், கியூப் ரூட் ரிசல்ட் இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு 3 9 3 0 4ன்னு ஒரு நம்பருங்க. இதை கியூப் ரூட் எடுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதோட கியூப் ரூட் என்னன்னு 3 9 3 0. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நம்ம போடணும், இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். 3 9 3 0 4ன்னு இருக்கு இல்லைங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் நம்பர் என்னன்றது பார்த்தீங்கன்னா 4. அதாவது யூனிட் ப்ளஸில் இருக்க இந்த நம்பர் வந்து என்னென்னா 4. இந்த 4 வந்து எங்கே இருக்குன்றதை பார்க்கணும். அதாவது 1 கியூப் ஈக்குவல் டு 1 இருக்குது, 2 கியூப் ஈக்குவல் டு 8, 3 கியூப் ஈக்குவல் டு 27, 4 கியூப் ஈக்குவல் டு 64ன்னு இருக்கு இல்லைங்களா? 4 கியூப் ஈக்குவல் டு 64 இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து யூனிட் ப்ளஸில் என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. அப்போ எது வந்து எதுக்கு இந்த யூனிட் ப்ளஸில் 4ன்னு இருக்குது, இங்கேயும் 4ன்னு இருக்குது. அப்போ எந்த நம்பரில் நம்மளுக்கு 4 வருதுன்னா இந்த 4 கியூபில் தான் வருது. அப்போ இந்த நம்பரை எடுத்து, அதாவது இந்த நம்பரை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அந்த நம்பரை நம்ம எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அதாவது 4ன்றத இந்த 4 கியூப் ஈக்குவல் டு 64ன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த 4 கியூப்னு இருக்கு இல்லையா? அந்த 4 நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம் 4ன்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை 3 0 4ன்னு இருக்குங்களா? இதை ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இப்போது அது ஃபுல்லாக எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை அப்படியே விடுங்க. 39 இருக்கு இல்லைங்களா? அந்த 39 எங்கே வருதுன்றதை பார்க்கலாம் நம்ம. 39 அகெயின் அந்த டேபிள் ஞாபகப்படுத்தணும். இல்லை பாருங்கள் சைடில் 1 கியூப் ஈக்குவல் டு 1 இருக்குது, 2 கியூப் ஈக்குவல் டு 8 இருக்குது, 3 கியூப் 27 இருக்குது, 4 கியூப் 64 இருக்குது. அதாவது 39ஓடு அதிகமாகிடுச்சு 4 கியூப்ல இருந்து. அப்போது நம்ம 39ல் நியரஸ்ட் குறைவான நம்பரை எடுத்து எழுதணும். அப்போ என்னன்னா 3 கியூப் வந்து என்னவா இருக்குது? 27 இருக்கா? 4 கியூப் என்னவா இருக்குது? 64 இருக்கா? இதில் எது அதான் அதிகமாகிடுச்சு? 4 கியூப் வந்து நம்மளுக்கு 64 அதிகமாகிடுச்சு, 39ஓட அதிகமாகிடுச்சு. அப்போ அதை விட்டுறணும், 4 கியூப்பை விட்டுறணும். அப்போ 3 கியூப் வந்து 27 இருக்கா? இதுதான் நம்மளுக்கு நியரஸ்ட் கம்மியாக வந்திருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்னா 3ன்னு எழுதணும். 34 இன்ட்டு 34 இன்ட்டு 34ஓட ஆன்சர் தான் 39304. இன்னொரு சம் போடலாம். 1 3 8 2 4. இது எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4ன்னு அகெயின் 4 வந்திருக்கு. சாரி, லாஸ்ட் 10 ஆமாம் 4 தான். அதான் வந்து 4ன்னு வந்திருக்கு. இப்போ 4னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன 4. அதான் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 64ன்னு வந்திருக்கு. ஒன்ஸ் பிளேஸில் சாரி யூனிட் பிளேஸில் என்னவா இருக்குது? அந்த 4ன்ற நம்பர் வந்திருக்கு. 4 கியூப் ஈக்குவல் டு 4. அப்போ அந்த 4 கியூபை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 கியூபில் இருக்க 4 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். கடைசி இந்த 3 நம்பரையும் விட்டுடலாம். 3 8 2 4 இந்த 3 நம்பரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். முன்னாடி இருக்க 13 இருக்கு இல்லைங்களா? 13 எதில் வரும்னு பார்க்கலாம். 1 கியூப் ஈக்குவல் டு 1, 2 கியூப் ஈக்குவல் டு 8, 3 கியூப் ஈக்குவல் டு 27. அந்த டேபிளை பாருங்கள். 2 கியூப் வந்து 8 இருக்கு, 3 கியூப் வந்து என்னவா இருக்குங்க? 27 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குறைவான நம்பரை தானே எடுத்து எழுதணும். அப்போ குறைவான நம்பர் எதில் இருக்குது? 2 கியூபில் தான் 8ன்றது குறைவான நம்பராக இருக்குது. அப்போ அந்த 2வை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 24 இன்ட்டு 24 இன்ட்டு 24 என்ன வந்துச்சுன்னா 13824 வரும். நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸியாக போட்டுடலாம் நம்ம இதில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு சம் பார்க்கலாம். 9 4 1 1 9 2. இதுக்கும் கியூப் ரூட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்பர் என்னதுங்க? 2. 2ன்றது எதில் வருதுன்னு பாருங்கள் டேபிளில். 8 கியூப் ஈக்குவல் டு 512ன்னு வருது. அதாவது இந்த யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ நம்ம 8ன்னு தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? 8ன்னு எடுத்துக்கிட்டு
இந்த 3 நம்பரை அப்படியே விட்டுருங்க. ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எப்போவுமே லாஸ்ட்டில் இருக்க 3 நம்பரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. சரியா? அப்புறம் 941 இருக்கு இல்லைங்களா? இந்த 941 வந்து எதில் நியரஸ்ட்டாக அந்த நம்பர் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 9 கியூப் பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். 9 கியூப் வந்து 729 வருது. 10 கியூப் வந்து 1000 வருது. அப்போ நம்மளுக்கு 10 கியூப் 1000 அதிகமாக வந்துருச்சு. அதனால் 10 நம்ம எழுத முடியாது. நியரஸ்ட் 941ல் நியரஸ்ட் ஸ்மால் நம்பர் என்னவா இருக்குது? 729. 729 எதில் வருது? 9 கியூப் ஈக்குவல் டு 729 வருது. அப்போ என்ன எழுதுறோம்? நாம 9ன்னு எழுதுறோம். அவ்வளோதாங்க. 98 × 98 × 98 என்ன ஆன்சர் வருதுன்னா 941192 ஆன்சர் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். 37328 இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். 37328. இப்போ 8 லாஸ்ட்டில் 8ன்னு வருது. நல்லாவே தெரியும். 2 கியூப் ஈக்குவல் டு 8. அதனால் 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 3 நம்பரை விட்டுரும், அப்படியே விட்டுருங்க. 373 எங்கே வருதுன்றத எந்த நியரஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 7 கியூப் வந்து 343ன்னு வருதுன்னு டேபிளில் பாருங்கள். 7 கியூப் ஈக்குவல் டு 343. 8 கியூப் ஈக்குவல் டு 512 வருது. அப்போ வந்து 8 கியூப்பை நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்போ 7 கியூப் ஈக்குவல் டு 343. அதாவது இதுதான் நம்மளுக்கு வந்து நியரஸ்ட்டாக வருது. அதில் கம்மியாக இருக்க நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும்னு இருக்கு. அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 343 வந்து எதில் வருது? 7 கியூப்பில் வருது. அப்போ அந்த 7 நம்ம எடுத்துக்கணும். 72 × 72 × 72. இந்த மாதிரி நீங்கள் எந்த சம்னாலையும் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த டேபிளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டேபிளை வந்து பைகாட் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 கியூப்னா என்ன, 2 கியூப்னா என்ன, ஈஸிங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2 அப் டு 5 கியூப் வரையும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். 6, 7, 8, 9 தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ காம்ப்ளிகேஷனான கியூப் ரூட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக போடலாம். பர்ஃபெக்ட் கியூப் ரூட் ஈஸியாக போடலாம். சரிங்க, தேங்க்யூ.